உனக்குள்ள எல்லாவற்றையும் அவர் படைச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ அறியாத இருந்த காலத்துல கருவாய் வயிற்றுக்குள் இருக்கும்போது நீ அமைதியா இருந்த. இன்னைக்கு உனக்கு ஞானம் வந்ததுனால, உலகத்தை நீ பார்க்கறதுனால உன் வாழ்க்கைக்குள்ள எப்போதும் பயம், பதட்டம், கலக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பு. தாவீது தான் எழுதி வச்சிருக்காரு, ஆண்டவரே என் கருவிலேயே நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க ஆண்டவரே, அப்படின்னா நான் நம்புறேன். சிங்கத்துக்கும் காப்பாத்துவீங்க, கரடிக்கும் காப்பாத்துவீங்க, இந்த கோலியாத்துக்கும் காப்பாத்துவீங்க, சவுலுக்கும் காப்பாத்துவீங்க. என் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் எழுப்பி அப்சலோம் வந்தாலும் அவன் கைக்கும் நீங்க என்ன காப்பாத்துவீங்க. ஏன்னா என்னை கருவிலேயே நீ காப்பாத்தி இருக்கிறீங்க. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. உங்களை கருவில் காப்பாற்றினது உண்மை என்றால் இந்த உலகத்துல உனக்கு விரோதமாய் செய்வன பண்ணலாம், மாந்திரிகம் பண்ணலாம், ஏவல் பண்ணலாம், குடும்பத்தார் உனக்கு விரோதமாய் வரலாம், சத்துரு வரலாம், விக்கிரகம் வரலாம், என்னென்ன பேர் வச்சுட்டு வந்தாலும் சரி, உனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும், உனக்கு விரோதமாய் வெள்ளம் போல சத்துரு வரும்போது உனக்காக ஆவியானவர் கொடியேற்ற ஆரம்பிப்பார். ஹalleluya. ஹalleluya. பயப்படாதீர்கள். எதை குறிச்சோம் சோர்ந்து போகாத. நீ பயந்தால் நீ பயப்படும் காரியம் உனக்கு சம்பவிக்கும். நீ பயப்படுறதுனாலதான் உனக்கு நடக்குது. ஐயோ இது நடந்துருமா? நடக்கும். ஐயோ ஏதாவது நீ அட்டாக் பண்ணிருமா பிசாசு? கண்டிப்பா அட்டாக் பண்ணும். ஐயோ ஏதாவது கைவிட்டு போயிருமா? கண்டிப்பா கைவிட்டு போயிரும். நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹalleluya. இந்த கர்ப்பத்தையே காப்பாற்றுவது உண்மைனா, இன்னைக்கு நான் ஜீவனோடு நிக்கிறது அவருடைய கிருபை. அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது. பிசாசே, கர்ப்பத்திலே நீ என்ன தொட முடியல, இப்பொழுது நீ என்ன தொடவே முடியாது. உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஹalleluya. சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்களேன். பிசாசே, கர்ப்பத்தில் இருக்கும்போது என்னை தொட என்னால் முடியவில்லை. இப்பொழுது நான் ஜீவனோடு இருக்கிறேன், அபிஷேகத்தில் இருக்கிறேன், வார்த்தை எனக்குள் இருக்கிறது, என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இயேசு எனக்குள் இருக்கிறார், என் ஜீவன் அவருக்குள் இருக்கிறது. அவரை என்னை பிரிக்க முடியாது. பிசாசே, நீ என்னை தொட முடியாது, என் எல்லைக்குள் வர முடியாது, என்னை நெருங்க முடியாது. நான் தேவனுடைய பிள்ளை. விசுவாசிக்கிறீங்க? இப்படி விசுவாசிங்கன்னா உங்களுக்கு கவலை வராது, பயம் வராது. தாவீதுடைய தைரியத்துக்கு காரணம் அவர் எதை விசுவாசிக்கிறாரோ அதை அதிகப்பட்டது மட்டும் இல்ல. எனக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு கூட்டம், பைத்தியக்கார கூட்டம் தான் வருவாங்க. ஆண்டவரை நம்பி நம்பி ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பாங்க, செவ்வாய்க்கிழமை கவலைப்படுவாங்க. அதனால எழுதி வைத்து தாவீது மூலமா எழுதி வைத்திருக்கிறார். ஹalleluya. பைத்தியக்காரன் தப்பா, நீங்க கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரர்கள். ஹalleluya. ஹalleluya. தாவீது பாருங்க, வாசிக்கிற வசனத்தை, தாயின் கர்ப்பத்துல என்னை காப்பாற்று. ஓகே, 14வது வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உங்கள் கிரியைகள் அதிசயமானவைகள் என் ஆத்மாவுக்கு. நம்ம எப்படி உண்டாக்கிருக்காரமா? ஆண்டவர் சொல்லும் போது விசேஷமானவர்கள் சொல்றாரு. ஆனா தாவீது அதை உணரும் போது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீங்க என்ன உண்டாக்கிருக்கீங்க. இங்கிலீஷ்ல எது? வண்டர்ஃபுல்லி. அப்பா, பிரமிக்கத்தக்க அதிசயமா உங்களை உண்டாக்கிருக்கிறாராமா. புரியுதா இல்லையா? பிரமிக்கத்தக்கன்னா என்னது? பிரமிக்கிறது என்னது? ஆச்சரியம் இல்ல. அதாவது இதுவரைக்கும் பார்க்காத நம்ம பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு வரும். 7 அதிசயங்கள அப்ப 7 அதிசயங்கள் எதுக்கு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வேற எங்கேயுமே இல்ல. அப்படிதான் 7 அதிசயங்கள். ஒரு வித்தியாசமா இருக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தாவீது சொல்றாரு, காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஆளு, அவர் சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப தாஜ்மஹால் என்ன மாதிரி யாருமே இல்லைன்னா உண்மைதான். தாஜ்மஹால் மாதிரி எதுவுமே இல்லை இல்லையா? துபாயில ஒரு பெரிய டவர் இருக்கு, புர்ஜ் கலிஃபா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ பிரமிக்கத்தக்கவைகள். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒவ்வொருத்தர் மாதிரி வேற எதுவுமே கிடையாது. தாவீது அதை கிளைம் பண்ணிட்டாரு.
நான் ஒரு பிரமிக்கத்தக்க ஆள்பா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கி இருக்கிறேன். அவன் சொல்ல சொல்ல ஆண்டவருக்கே ரொம்ப அதிசயமாயிடுச்சு. அவனை பிரமிக்கத்தக்க ராஜாவாய் இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய கொடிதான் இஸ்ரவேல் நாட்டுல பறக்கிறது. ஆண்டவர் பிரமிப்பாய் மாற்றி விட்டார் அவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வீட்டுல பிரச்சனை, வீட்டுல நல்ல துணி இல்ல, நல்ல ட்ரெஸ் இல்ல, அது இல்ல இது இல்ல. அரண்மனையில் இருக்கும்போது தாவீது ஆண்டவரை துதிக்கல, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவரை துதிச்சாரு. அரண்மனையில் இருக்கிறவன் உணர்றது இல்லப்பா, நீ ஆடு மேய்ச்சிட்டு சரி, சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு நல்ல துணி இல்லைனாலும் பரவாயில்ல, உன்னை படைச்ச படைப்பு எப்படி நீ விசுவாசி, ஆண்டவர் உன்னை எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்று நீ விசுவாசி. நான் பிரமிக்கத்தக்க விதமாய் என் தாயின் கருவிலேயே நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணிருக்காரு? உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை என்ன பண்றாரா? உங்களுடைய அதிசயம், உங்களுடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அப்ப தாவீது பாருங்க, அவரை ஒருவேளை அன்னைக்கு கண்ணாடி இருந்துச்சு தெரியல, இருந்திருக்கும், தர்ப்பணங்கள் போட்டிருக்கு இல்லையா, கண்ணாடியை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்பா கண்ணு பாரு எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்குது, வாய் எப்படி இருக்குது, தலை எப்படி இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா பார்த்திருக்கிறாரு. நம்ம கண்ணாடி போறோம், ஐயோ முடி வெள்ளையாயிடுச்சு, ஐயோ தோல் சுருக்கமாயிடுச்சு, ஐயோ இது என்ன, நிறைய பேஸ்ட் வச்சிருக்கோம். நைட் ஒரு பேஸ்ட், காலையில் ஒரு பேஸ்ட். நேற்று விஜயதாரத்துக்கு போயிருந்தோம், ஃபுல் பேஸ்ட் போட்டாங்க முகத்துல. வரவங்க என்ன பண்ணிருக்காங்க, வெளியிருந்து விஷ் பண்ணல, கண்ணத்தை பிடிச்சி விஷ் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் கண்ணத்தை பிடிச்சி இப்படி அன்பா கூப்பிடும் போது பேஸ்ட் போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? நீங்க போடுற பேஸ்ட்ல அப்படிதான் இருக்கும். எத்தனை 3 லேயர் போட்டிருக்காங்க, 3 லேயரோ 4 லேயரோ போட்டிருக்காங்க. எதுக்கு? அதுக்கு மேல ஒரு அழகு. நீ விசுவாசி, நீ ஆண்டவர் சமூகத்துல வேதத்தை மட்டும் நீ வாசி, நல்ல பைபிள ஒரு 3 மணி நேரம் வேதத்தை வாசி, கண்ணாடி முன்னாடி போய் உங்க முகத்தை பாருங்க, உங்க முகம் பிரகாசமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேச்சர்ஸ்ல போலாம், எங்க வேணா போலாம், 5000 ரூபாய் 10000 ரூபாய் ப்ளீச்சிங் பண்ணி என்ன வேணா பண்ணு, அதை விட நீ தேவ சமூகத்துல உட்காரு, உங்க முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு. சரி, அவ்வளவுதான் பியூட்டி பார்லர் போயிட்டு நல்ல நேரம் நிமிர்ந்து சந்தோஷமா வர்றீங்க, பியூட்டி பார்லர் போட்டு முகத்தை நல்லா கலராக்கிட்டு மறுபடியும் துக்கம் தான். என்னதான் பேஸ்ட் போட்டாலும் அகத்தில் உள்ள துக்கத்தை என்ன பண்ண முடியல, மாற்ற முடியல. ஆனா நீ சத்தியத்தை விசுவாசி பாருங்க, பிரமிக்கத்தக்க அதிசயமா என்ன உண்டாக்கி இருக்கிறாரு. நான் சாதாரண ஆள் இல்ல, கர்த்தர் என்னை அதிசயமாய் உருவாக்கி இருக்கிறாரு, என்னை படைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். வசனம் உள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்க, அகத்தின் அழகு உங்க முகத்துல தெரிய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அகத்தில் நீ என்ன விசுவாசிக்கிறாயோ அதுதான் உன் முகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். உன் அகத்துல தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா உன் முகம் சோர்ந்துதான் காணப்படும். அகத்துல சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க முகம் சந்தோஷமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. தாவீது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அடுத்து வாசிக்கிறது 15ஆம் வசனம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உனக்கு மறைவாய் இருக்கவில்லை. என்னுடைய எலும்புகள் எல்லாம் உங்களுக்கு மறைவாய் இருக்கவில்லை. 16ஆம் வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாயும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. என்னுடைய அவயவங்கள், சரி, என்னுடைய அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும். அப்படின்னா என்னோட சரீரத்துல கரு உருவாகி ஒன்னொன்னா வருது. கண்ணு வருது, காது வருது, கை வருது, கால் வருது. இது இந்த கை கால சும்மா வரல, புஸ்தகத்துல எழுதியிருக்கான். இந்த நாள்ல ரேவதி சிஸ்டருக்கு கை வரும், இந்த நாள்ல அபிநாத்துக்கு கால் வரும். அப்படின்னா என் கை கால் எல்லாமே அவருடைய பிளான் படிதான் உழைச்சிருக்கான், உருவாக்கி இருக்கிறார். உழைச்சது கூட சொல்றது, உருவாக்கி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உணர முடியுது? இந்த கண்ணுக்குள்ள அன்னைக்கு கண் டெஸ்ட் பண்றதுக்கு போயிருந்தோம். அவர் சொல்ற கண்ணுக்குள்ள எத்தனையோ நரம்புகள் உள்ள இருக்குதுங்கிறாரு. கண்ணுக்குள்ள நம்மளால பார்க்க முடியாத மைன்யூட்டான நரம்புகள் நிறைய இருக்கு உள்ள. அப்ப இதெல்லாம் ஆண்டவரே படைச்சிருக்கிறாரு, மனுஷனால படைக்க முடியாது, சயின்டிஸ்டால படைக்க முடியாது. அவர் தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு, நம்ம சரீரத்தை அவர் தான் உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ தாவீது சொல்றாரு, இவைகள் உருவேற்படும் நாட்களை
உங்க புஸ்தகத்துல என்ன பண்ணிருக்கீங்களா? எழுதி வச்சிருக்கீங்களா? அதாவது என் தலைமுறை ஒண்ணு கூட அவருடைய பர்மிஷன் இல்லாம என்ன பண்ணாது, விழுகாது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஒவ்வொரு அவயவங்கள், ஒவ்வொரு சரீரங்கள் அவருடைய லிஸ்ட்ல இருக்குது. இன்னைக்கு இதுன்னு சொல்லி அவர் லிஸ்ட் போட்டு, அந்த லிஸ்ட் இன்னைக்கு என் சரீரத்தில் இருக்கிறதுடைய லிஸ்ட் பரலோகத்துல இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு சீரியஸா நம்மளை படைச்சிருக்கும் போது, இந்த கண்ணுல தவறானதை நீங்க பார்க்கும்போது, இந்த நாட்கள் நீங்க தப்பா பேசும்போது, இந்த சரீரத்தை நீங்க தப்பா உபயோகப்படுத்தும் போது, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் சரீரத்தை நீ ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தது. நான் பார்த்து உன் கண்ணை உண்டாக்கி வச்சிருக்கிறேன், நான் பார்த்து உன் காதை உண்டாக்கி வச்சிருக்கிறேன். எப்ப பாரு ஹெட்போன் போட்டே நீ உட்கார்ந்து இருக்க, என் நாட்கள் என் சத்தத்தை கேட்கணும்னு சொல்றாரு. அவர் கூப்பிடுறாரு, ஒரு ஆபத்து வரும்போது இந்த வாங்க கூப்பிடுறாரு. அது நீ இப்படி போ, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன் அப்படின்றாரு. பிசாசு என்ன பண்றான்? இந்த நாட்களை எப்போதும் ஹெட்போனாவே நம்மள நடந்துடுறான். இந்த காலத்து வாலிப பிள்ளைகளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கேட்டா பாட்டு கேட்கிறேன். அப்படி பாடல் கேட்கறவங்க பாடல் மேல அவ்வளவு பிரியமா இருந்துச்சுன்னா எப்படி வாயில அந்த பாட்டு வர மாட்டேங்குது, காதுக்குள்ளேயே வச்சுட்டு மத்த சத்தத்தை கேட்க விட மாட்டேங்குது. மைண்ட் எப்போதும் டிஸ்டர்ப்டாவே இருக்கிறாங்க. போன்ல எப்போதும் மைண்ட், உங்க போன்ல எதை பாக்குறீங்க, உங்க மைண்ட் முழுவதும் அந்த தகவல்களால நிறைஞ்சு இருக்குது. அப்ப தேவன் கொடுத்த சரீரத்தை, கண்ணை, காதை, கரங்களை எல்லாத்தையும் அவன் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனுடைய வேலைக்காக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் வந்து பாக்குறாரு, நான் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஏதாவது செயல்படணும்னு நினைக்கிறேன், நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அவைலபிளாவே இல்லை, எப்போதும் பிஸியாவே இருக்குது அப்படிங்கிறாரு. அதனால பவுல் சொல்றாரு, இல்ல இந்த சரீரத்தை நான் ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்காகவே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த சங்கீதத்துடைய கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழி எனக்கு முதோ என்று பார்த்து நித்தியமான வழியில நடத்துங்க. ஆண்டவரே, ஏதாவது வேதனை உண்டாக்குற வழி எனக்கு இருக்குதா? ஆண்டவரே, நீர் படைச்சதை நான் நன்றி உணர்வோடு இல்லாதபடிக்கு எப்போதும் உலகத்துக்கு நான் இடம் கொடுத்தேன்னா அப்படிப்பட்ட வேதனை உண்டாக்குகிற வழியை எனக்கு எடுத்து போடுங்க. ஆண்டவரே, எனக்கு தெரியும் இந்த வேதனைகள் எல்லாம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா, வேதனை உண்டாக்கும் வழியில நான் போனேன்னா கண்டிப்பா நித்திய வழிக்குள்ள நான் என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. நீங்க ஆண்டவர் சொல்ற, வாலிப பிள்ளைகளே, உங்களை படைச்ச ஆண்டவர் உங்களை பக்காவா, விசித்திர வினோதமாய், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சின்ன பிள்ளை கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் உங்களை ஆண்டவர் அழகா உண்டாக்கி இருக்காரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாலிப பிள்ளைகள் மட்டும் நீங்க அல்லேலூயா சொல்ல போறீங்க. அதாவது 6th இருந்து இல்ல சின்ன பிள்ளைகள் இருந்து சண்டே கிளாஸ்ல இருந்து காலேஜ் படிக்கிறவங்க வரைக்கும், வேலைக்கு போனவங்களும், கல்யாணம் ஆனவங்க அல்லேலூயா சொல்லாதீங்க. இவங்க எந்த அளவுக்கு அலர்ட்டா இருக்காங்கன்னு பார்ப்போம். நீங்க ஆண்டவருக்குள்ள பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி இருக்கிறாரா? அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க, ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே. வீட்ல மட்டும் சவுண்ட் அதிகமா இருக்கு, சர்ச்சில் சவுண்ட் கம்மியா இருக்குது. சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை அதிசயமாய், பிரமிக்கத்தக்க விதமாய் என்னை உண்டாக்கி இருக்கிறீர். நீர் தான் என்னை படைச்சிருக்கிறீர், என்னை அழகாய் படைத்திருக்கிறீர். ஏசப்பா, நீங்க கொடுத்த கண், நீங்க கொடுத்த காது, உம்முடைய கை, உம்முடைய நாவு, இதை நான் பிசாசுக்கு பயன்படுத்த மாட்டேன். இது உமக்காக அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அர்ப்பணிக்க போறீங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தின ஆண்டவர் உங்களை கண்ட்ரோல் எடுத்துக் கொள்ளுவார். இப்போ உங்களை முழுசும் ஆண்டவர் தான் படைச்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, ஒரு ஏஜ் வரும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. ஒரு ஏஜ் நம்ம பிள்ளைகளை பாருங்க, ஒரு ஏஜ்ல ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. சில ஏஜ்ல அப்படியே கத்துவாங்க, சில ஏஜ்ல பாத்தீங்கன்னா அப்படியே மந்தம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, சில ஏஜ்ல படுத்து தூங்குவாங்க, சில ஏஜ்ல சுறுசுறுப்பா, ஒரு காலகட்டத்தில் வித்தியாசமா இருப்பாங்க. அப்போ ஒரு ஏஜ்ல வர மாற்றங்கள் நம்ம சரீரத்தையே பிளான் பண்ணி தான் உண்டாக்கி இருக்கிறார். அப்படின்னா இந்த மாற்றங்கள் இப்படி எல்லாம் வரும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாமே தெரியும் இல்லையா? அதற்கான சொல்யூஷன் ஆண்டவர்கிட்டயே இருக்குது. ஏதோ தப்பா இந்த இடத்துல இப்ப மாத்தி போடு. இப்ப சைனால இருந்து இவங்க கம்பெனில ஒரு மிஷினை வாங்கிட்டு வந்து வச்சுக்காங்க, தீயா எரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அந்த பைப் எடுத்து மறுபடியும் உள்ள விடுப்பா அப்படின்னா அந்த ஹீட்டை தூக்கி மறுபடியும் உள்ள விட்டோம்னா ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு. அப்ப ஆண்டவர் படைக்கிறது ப்ரொடக்ஷன் அதிகமா இருந்தா படைக்கிறாரு.
ஆனா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல தீயா எரியும், பிரச்சனையா வரும், புகையா வரும். புகையை பார்த்து பயப்படாதீங்க, தீய பார்த்து பயப்படாதீங்க. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya, ஹalleluya. ஐசக் புதுசா கார் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது 4 இடத்துல அலாரம் அடிச்சிச்சாமா. அலாரம் அடிக்குது. என்ன அலாரம் சொல்லுதுன்னா, பேனட் திறந்துருக்கு, பார்த்தா மூடிதான் இருக்குது. திறந்துருக்குன்னா மூடிதான் இருக்கு. நான் என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் வீட்டுல வந்து பார்த்தா அவன் அதை கொஞ்சம் ஏறி பிரஸ் பண்ணோம்னா லாக் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணிருக்காரு, திறந்து அந்த சிக்னல் வரல, அது கரெக்டா செட் ஆகவே பண்ண நேரம் சர்வீஸ் சென்டருக்கு என்ன பண்ணாரு, அடிச்சாரு. அடிச்ச உடனே அவன் சொன்ன, இல்லை இப்படிதான் இந்த இடத்துல இருக்கு, லாக்கா இருக்கு பாருங்க. பாருங்க, ஒரு வண்டி தயாரிக்கிறாங்க. ஒரு வண்டி தயாரிச்ச உடனே அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தா இமீடியட்டா கஸ்டமர் கேர் கிடைச்சு அவன் சொல்றேன், இல்லை இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கும், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உடனே அதை என்ன பண்றோம், செட்டில் பண்றோம். நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மளை விசித்திர வினோதமா படைச்ச உடனே நிறைய டெக்னாலஜியோட நம்மளை படைச்சிருக்காரு. அப்போ சிஸ்டம்ல ஏதாவது சில நேரத்துல இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்போது நிறைய சிஸ்டம்ல பிரச்சனை வரும். வருதா இல்லையா? வாயு பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையுமே வரலன்ற ஒரு அழிலையோ சொல்ல பார்க்கலாம். அப்ப பிரச்சனை இருக்குது. யாருக்கு பிரச்சனை இருக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்ப பிரச்சனை இருக்குது, கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கு. இச்சையின் ஆவி வருது, கோபத்தின் ஆவி வருது, சோர்வின் ஆவி வருது, என்னென்னமோ வருது இல்லையா? அப்ப ஒன்னொன்னு வரும்போது பிரதர் என்ன பண்றாரு, இந்த சிக்னல் வந்த உடனே கஸ்டமர் கேர் அடிச்சிட்டாரு. நேரம் கஸ்டமர், ஏன் இந்த பிரச்சனை வருது, ஒன்று தான் வண்டியை வாங்கினேன். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உன் வாலிப பிராயத்துல சிருஷ்டிகர் நீ நினைச்சது கஸ்டமர் கேர் அடி. இப்போ மகேந்திரா ஓனர் அடிக்கல, அவரு எங்க அடிச்சாரு, கஸ்டமர் கேருக்கு அடிச்சாரு இல்லையா? ஆனா உங்களுக்கு நேரம் ஓனர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனை நமக்கு? கஸ்டமர் கேர் கூட சில நேரத்துல ஏமாத்திடுவாங்க. கஸ்டமர் கேர் வர சார் வராம கூட இருந்துருவாங்க. சில பேர் உங்களுக்கு வீட்டுக்கு வாங்கினா வரேன்னு வர்றது இல்லை இல்லையா? அடுத்த வாரம் வரணும்னா அடுத்த வாரம் கூட மாறி வருது. அது கஸ்டமர் கேர் எப்போதுமே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆனா டைரக்ட் ஓனர் ஒரு நாளும் மாறாது. ஹalleluya. கஸ்டமர் கேர் வேணுமா, ஓனர் வேணுமா? சொல்லுங்க, ஆண்டவரே கஸ்டமர் கேர் எங்களுக்கு வேண்டாம், எந்த ஊழியக்காரரையும் நம்ப மாட்டேன். ஆண்டவரே, என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர் நீர். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு அவமானம். ஆண்டவரே, நீர் வருவீர். ஆண்டவரே, என் பிரச்சனையை மாற்றுவீர். ஆண்டவரே, நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க கூப்பிடணும், என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்யறேன். அப்ப பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவரை கூப்பிடணும். வாலிப பிள்ளைகள் அதை பழகிக்கோங்க, சின்ன பிள்ளைகள் அதை பழகுங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்தோம்னா அம்மா அப்பாட்ட ரியாக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்தோம்னா ஊழியக்காரர்கிட்ட வந்து முறையிடணும், கண்டிப்பா முறையிடணும். உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கோ உங்களுக்கு கைட் பண்றதுக்கோ இருப்போம். அதே நேரத்துல எப்போதும் டைரக்டா ஆண்டவரை தொடர்பு கொள்றதுக்கு. இப்ப இவரோட வண்டிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, மகேந்திரா வண்டி வாங்கியிருக்காரு, இவரோட வண்டிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனை சரியாக முடியல, இவர் யூடியூப்ல போட்டார், இல்லைன்னா 10 பேருக்கு சொல்லிட்டாருன்னா யாருக்கு அவமானம்? யாருக்கு அவமானம்? ஓனருக்கு அவமானம், கம்பெனிக்கு அவமானம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மகேந்திரா வண்டியை விட உன்னை விசித்திர வினோதமா உன்னை நான் படைச்சிருக்கிறேன், விசித்திர வினோதமா உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். அப்படி உண்டாக்கப்பட்ட நான் உனக்கு ஒரு பிரச்சனைனா படைச்ச எனக்கு அவமானம். அதனால என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ என்ன கூப்பிட ஆரம்பிச்சிரு, நான் உனக்கு பதில் கொடுக்க ஆரம்பிப்பேன். ஹalleluya. நிறைய நேரத்துல பிரதர் வண்டி வாங்கணும்னு பண்ணாதீங்களா, உட்கார்ந்து எல்லாம் பார்த்தேன். வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி யூடியூப்ல ஃபுல்லா என்ன பண்ணியாச்சு, படிச்சாச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை ஆப்ரேட் பண்ணி எங்க மேல ஓபன் ஆகுது, எதோ பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா பிரேக்க போடுது, என்னென்னமோ இருக்குது. இவர் வண்டி வாங்கணும்னா எதுவும் முன்னாடியும் படிக்கல, வாங்கினதுக்கு அப்புறம் படிக்கல. வண்டி எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட கேட்கறது? ஓனருக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க வண்டி ஓட்டிட்டு போற, அதுவா பிரேக் போட்டுருச்சு, நடு ரோட்ல போயிட்டு இருந்தேன், திடீர்னு வேகமா போயிடுச்சு, என்ன பண்றது எனக்கு தெரியலன்னா ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீ வண்டி வாங்கினா அது என்னடா இருக்கு, நீ படி. ஆனா உன்னை படைச்சிருக்கிறேன், ரெச்சீவ் பண்ணி பெற்றுக் கொண்டிருக்கிற உனக்குள்ள ஒரு இயேசு இருக்கிறாரு. அப்ப ரெச்சீவ் பண்ணா என்ன, இயேசுனா என்ன, எப்படி உன்னை படைச்சிருக்கிறாரு, எதுக்காக உங்களை படைச்சிருக்கிறாரு, உங்க கண்ணு எதுக்காக பயன்படணும், நாவு எதுக்காக பயன்படணும், கை எதுக்காக பயன்படணும், சரீரம் எதுக்காக பயன்படணும், இதெல்லாம் நீ ஆண்டவர்கிட்ட கேளு. அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்புகள் உங்களை அழைத்து விசித்திர வினோதமாய் வித்தியாசமான காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் படைச்சிருக்கிறாரு.
நீங்க கேட்கும்போது அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஹalleluya. ஒரு வண்டியை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், தைரியமா வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி உங்களை பத்தி எல்லாம் நீங்க தெரிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஹalleluya. ஹalleluya. உங்களை பத்தி நீங்க எங்க தெரிஞ்சுக்கணும்? வண்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும் யூடியூப்ல போய் அடிக்கலாம். ஆனா என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வேத புத்தகத்துல தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களை படைச்சவர் உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தா எப்படி டீல் பண்றதுன்னு எழுதி வைத்திருக்கிறார். வண்டி முன்னாடி திறக்கலன்னா 5 நிமிஷத்துல சிஸ்டர் போன் பண்ணிடுறாங்க. இந்த யூடியூப்ல பாரு. இந்த பேனட் திறக்கிறதுக்கு அந்த கீ எங்கன்னு தெரியல. உடனே யூடியூப்ல பாரு. யூடியூப் பார்த்தோம்னா பாருங்க ஓபன் ஆயிடுச்சு போடுவோம். எவ்வளவு எளிமையா இருக்குது. நீங்க ஆண்டு சொல்லும்போது என்ன பிரச்சனை? பைபிளை எடு, பைபிளை தரேன், வாசி. தலைவலியா? அதுக்கு பைபிள் எதுக்கு தலைவலி வருதுன்னு பாரு. ஒரே டென்ஷனா இருக்குதா? தூக்கம் வரலையா? வசனத்தை வாசி. அல்லது பண பிரச்சனையா? வசனத்தை வாசி. ஹஸ்பண்டோட ப்ராப்ளமா? வசனத்தை வாசி. எல்லாத்துக்குமான மருந்து அதுல இருக்குது. எல்லாம் விட்டுட்டு நேர கஸ்டமர் கேர் அடிச்சு என்ன நீங்க எனக்கு ஜாப் பண்ண மாட்டீங்க, என்ன நீங்க இப்படி பண்றீங்க, ஊழியக்காரருக்கு கோபப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? உங்களுக்காக ஜீவனையே கொடுத்து வந்து காத்து கொண்டிருக்கிறார். எப்ப என் பிள்ளை என்ன கூப்பிட மாட்டா, எப்ப என்னுடைய வசனத்தை படிக்க மாட்டா, எப்ப எனக்காக நிக்க மாட்டா, வேதத்தை திறந்து இந்த ஊழியக்காரங்க மேல கோபப்படுறவங்க பாத்தீங்கன்னா பைபிள் வாசிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் சோம்பேறித்தனம் உடையவர்கள். சோம்பேறித்தனம் உடையவங்க தான் அடுத்தவங்க மேல கோபம் வரும். இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு ஆண்டவருடைய பாதத்தை பிடி. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தா, ஆனா மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹalleluya. நீ ஆண்டவருடைய பாதத்துல உட்காரு. உனக்கு ஆண்டவர் போதிப்பார், உனக்கு நடத்துவார். உன் பிரச்சனைகளை எப்படி டீல் பண்றதுன்னு சொல்லி ஆண்டவரே உனக்கு சொல்லி கொடுப்பார். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஆண்டவர் உங்களை அதிசயமாய் படைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. ஆண்டவரே, ஆகாயத்து பறவைகளை விட நான் விசேஷமானவன், என்னை விசேஷமாய் நீர் படைத்திருக்கிறீர். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. மறுபடியும் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படி சொல்லிட்டு 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்க விசேஷமானவர்கள் என்று சொல்லிட்டு அப்படியே கவலைக்கு நேரா கனெக்ட் பண்றது. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்வது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகியும் துருக்கி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிட போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக ஒழுத்து விட்டால் உங்களுக்கு ஒழுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்ப பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆகாயத்து பட்சிகளை விட உங்களை வித்தியாசமாய் படைத்திருக்கிறார். தாவீது சொல்றாரு, விசித்திர வினோதமாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் இதெல்லாம் உணர்த்திட்டு நேரா அடுத்து சொல்றாரு, கவலைப்படாத. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறோம், ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்ட போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், இந்த கவலை உனக்குள்ள வேண்டாம். பிளான் பண்ணாதேன்னு ஆண்டவர் சொல்லல, திட்டமிடாதேன்னு ஆண்டவர் சொல்லல. நீ திட்டமிடு. உன்னுடைய குறைவுகளை நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு. அதவே நினைச்சு நீ கவலைப்படாத. அதவே நினைச்சு நீ கவலைப்பட்டீங்கன்னா உன் உள்ளமெல்லாம் ஒடுங்கி பாரமாயி சிந்தனை எல்லாம் இதாகி ஆண்டவரோட தொடர்பே கொள்ள முடியாது. ஆனா நீங்க கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருந்தா ஆண்டவர் ஈஸியா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பை சொல்ல முடியும். நிறைய நேரத்துல அநேகருடைய பிரச்சனைகளுக்கு நீங்க கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, அடுத்த ஸ்டெப்பை சொல்றதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு, சொல்லிட்டு கூட இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கல. காரணம், நான் கவலையால் நிறைந்திருக்கிறேன், பாரத்தால் நிறைஞ்சிருக்கிறேன். வேதம் என்ன சொல்ல தெரியுமா? எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆவியில நடத்தப்படுவது என்பது ஆவியானவருடைய சத்தத்தை உணர்வது. சில நேரத்துல ஆடிபிள் வாய்ஸாவே கேக்குது, சில நேரத்துல இன்ட்யூஷன் உள் உணர்வுல கேக்குது, சில நேரத்துல ஆண்டவரே நம்மளை நடத்துறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களுடைய வெளிப்பிரகாரமான டென்ஷன், போராட்டம், கவலை, துக்கம் அல்லது வேற விதமான பாவம் இதெல்லாம்
விட்டு நீங்க மைண்ட் ஃப்ரீயா இருந்தாதான் ஆவியானவர் உங்களை நடத்துறத உங்களால உணர முடியும். நிக்கோதேமு கிட்ட சொல்றாரு, காத்து எப்படி வீசி வருது, எங்கிருந்து வருது, எங்க போகுது உனக்கு தெரியாதுப்பா, ஆனால் அதை வர்றத உன்னால என்ன பண்ண முடியும், உணர முடியும். ஆவியில் பிறந்த மனுஷன் அப்படிதான் இருப்பான். பாடர் என்ன சொல்றாருன்னா, நீ விசித்திர வினோதமா உருவாக்கப்பட்டதுனால உலக கவலை, பிரச்சனை, போராட்டம் எப்போது இதை மைண்டுக்குள்ளேயே போட்டு போட்டு ஒர்க் ஷாப் மாதிரி நீ இருந்தீங்கன்னா, நீ ஆவியானவருடைய நடத்துதல, ஆவியானவருடைய தொடுதல, ஆவியானவருடைய அந்த காற்றை உன்னால உணரவே முடியாது. காரணம் பாரம். இப்ப பாருங்க, ஒரு மரம் இருக்குது, மரத்துல ஒரு இலை இருக்குது, மரத்துல ஒரு நிறைய இலை இருக்கும், ஒரு இலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ காத்து பயங்கரமா அடிக்குது, இந்த இலை விழுகுமா இல்ல அப்படியே இருக்குமா? விழுகுமா அப்படியே இருக்குமா? மரத்துல இருக்கிற இலை காத்தடிச்சா, உங்க காத்தடிச்சா எல்லா மரத்துல இருக்க இலை விழுந்துருமா? காஞ்சு போன இலை கேட்கல, இலை அசைவு. அந்த விழுவா விழாதா? ஏன் விழாது? அந்த இலை இந்த மரத்தோட கனெக்டா இருக்கு, நீ உடைச்சாலும் அது விழுகும் இல்லைங்களா? அவ காத்து அடிக்கும் போகும் எல்லாம் கூட அப்படியே தான் இருக்கும். இப்போ இலை நம்ம சாப்பிட்டு சொன்ன மாதிரி கீழே விழுந்துச்சு ஒரு நாள், காஞ்சு போனாதான் விழுகும். இந்த இலையுதிர் காலத்துல பாத்தீங்கன்னா இலை காயும், காஞ்சோட ஆட்டோமேட்டிக்கா கனெக்ஷன் என்ன ஆயிடும், கட் ஆயிடும், கட் ஆகி கீழே விழுந்துடும். இப்போ ஒரு காத்து லைட் அடிச்ச அந்த இலை என்ன ஆகும்? என்ன காஞ்ச இலை கீழே விழுந்துச்சுங்க. சரி, நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோம், காஞ்ச இலை கீழே விழுந்துச்சு. இப்ப காத்து அடிக்குது, இலை என்ன ஆகும்? பறக்கும் இல்லையா? எப்படி காத்துக்கு ஆப்போசிட்ல பறக்குமா, காத்து எங்க அடிக்குதோ அங்க பறக்குமா? காத்து எங்க அடிக்குதோ அங்க பறக்கும் இல்லையா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியில் நடத்தப்படுறவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம பச்சை இலையா மரத்துல உலகத்துல பாவத்துல ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் எத்தனை காத்து அடிச்சாலும் அப்படியே அசையாம உட்கார்ந்துருக்கும். ஆவியானவர் என்ன பேசினாலும் சரி, என்ன வசனம் வந்தாலும் சரி, எவ்வளவு உணர்வு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு சந்தோஷப்படுத்தாலும் சரி. இப்ப 46 சங்கீதத்தை அப்ளை பண்றது, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்துல சாஞ்சு போனாலும், அதிர்ஜலங்கள் கொந்தளித்து பெருக்கினால் பர்வதங்கள் நாம் பயப்படும், தேவன் அது நடுவில் இருக்கிறாரு, அது அசையாது. இது பாவத்துக்கும் பிசாசுக்கும் பிரச்சனைக்கும் சொன்னது. ஆவியானவர் மூவ் பண்றாரு, ஆவியானவருடைய காற்று அடிக்குது, சபையில அடிக்குது, ஜெபம் பண்ணும்போது அடிக்குது, தனியா இருக்கும்போது அடிக்குது. அந்த காற்று சூறை காற்று மாதிரி வந்தாலும் அப்படி இந்த தூண் மாதிரி அப்படியே நின்னோம்னா இது ஆவியில நடத்தப்படுகிறது அல்ல. ஏன் நிக்கிறோம்? அந்த இலையில பச்சை இருக்கிற வரைக்கும், மரத்தை ஒட்டி இருக்கிற வரைக்கும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிய முடியாது. உங்க வாழ்க்கையில பாவம் என்ற பச்சை பசை, இந்த உலகத்தோடு இருக்கிற பற்று, உலகத்தோடு இருக்கிற வாழ்க்கை, இன்னும் பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், உங்களுடைய மானசீகமான கிரியைகள், இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆவியானவரோட காத்துக்கு நீங்க அப்படியே அசைஞ்சு குடிப்பீங்களே ஒழிய நீங்க பறக்க மாட்டீங்க. ஆவியானவர் உங்களை கொண்டு போக முடியாது. நிறைய பேர் என்ன பண்றீங்களா, அப்படி காத்து அடிக்கல அப்படி அசைஞ்சு மறுபடியும் பொசிஷனுக்கு வருது, அசைஞ்சு மறுபடியும் பொசிஷனுக்கு வருது. சர்ச்சுக்கு வரும்போது அசைவு, வீட்டுக்கு போனா மறுபடியும் பொசிஷன் வருது. சர்ச்சுக்கு வரும்போது ஒரு அசைவு, மறுபடியும் வீட்டுக்கு வருது. இதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நான் அடிக்கும், நான் எங்க கொண்டு போறணும் நீ அங்க வரணும், நான் என்ன சொல்றேனோ உனக்கு கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இலை பச்சையா இருக்கிற வரைக்கும் என்னுடைய நடத்துதலை உன்னால உணர முடியாது. அந்த இலை காயணும். சொன்னால காஞ்சு போகும்போது அது நீ உடைக்கலாம் வேண்டாம், காஞ்ச இலை என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக். இது பாவத்தை விடுறதும், பிசாசின் பிடியிலிருந்து விலகிறதும் நிறைய வாலிபர்கள் என்னால விட முடியல, என்னால விட முடியல, என்னால விட முடியல. உங்களாலே விட முடியாது, என்னாலே விட முடியாது. நீ காய ஆரம்பி, ஆட்டோமேட்டிக்கா விட்டுரும். நீ ஆண்டவருக்குள்ள, வசனத்துக்குள்ள, ஆண்டவருடைய காரியத்துக்குள்ள நம்ம சொல்ற ஒப்புக்கொடு, வசனத்துக்கு கீழ்ப்படி, நீ அங்க போகாத இங்க வர, உங்களால என்ன முடியுதோ அதுக்கு ஒப்பு கொடுத்து முன்னாடி வாங்க. உலகத்துக்கு, உலக ஆசாபாசங்களுக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்க விட்டு விட்டு வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா காஞ்சிடும். காஞ்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா விட்டுரும், விட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பறக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு பறக்கணும்னு ஆசை? அல்லேலூயா! நீங்க பறக்கணும்னா முதல்ல இலை காஞ்சி கீழே விழுகணும். காஞ்சி கீழே விழுகாதவர்கள் பறக்க முடியாது. நிறைய நேரத்துல என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து
நல்ல விசுவாசத்துல வளர்ந்து அபிஷேகத்துல அந்நிய பாஷை நினைச்சு அப்படியே துள்ளி குதிச்சு 4 சேர உடைச்சு பயங்கர அபிஷேகத்துல பறக்கிற அனுபவத்துல இருந்தோம். இப்ப மறுபடியும் காத்தடிச்சா போக மாட்டேங்குது. இப்ப ஒரு காஞ்ச இலைக்கு மேல ஒரு சின்ன கல்லை தூக்கி நல்லா ஸ்ட்ராங்கா மேல வச்சுட்டீங்க. இப்ப காத்தடிக்குது, என்ன ஆகும்? என்ன ஆகும்? அசையாது. அப்ப என்ன நடக்குதுன்னா, அபிஷேகம் இருக்குது, ஆவிக்குரிய பக்குவம் இருக்குது, ஜெபம் பண்ணிருக்கிறேன், ஒரு காலத்துல நல்லா பயங்கரமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், நாளைக்கு என்ன நடக்கும்? அவங்க இந்த உலக கவலைகளும் பாரங்களும் கல்ல தூக்கி பிசாசு நீ கீழே வந்துட்ட, எந்த நேரத்தையும் காத்தடிக்கு நீ பறந்துருவ, அதனால ஓமா நான் ஒரு கல்ல தூக்கி வைக்கிறேன்னு சொல்லி பாரத்தை நம்ம மேல வைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசேஷமானவன், நீ பிரமிக்கத்தக்க விதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற. பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படாத, பணத்தை நினைச்சு கவலைப்படாத, புருஷனை நினைச்சு கவலைப்படாத, படிப்பை நினைச்சு கவலைப்படாத, எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படாத. இதெல்லாம் பிசாசு இலை மேல, காஞ்ச இலை மேல வைக்கிற வெயிட். ஆண்டவர் சொல்றாரு, வெயிட் வராதா? வரும். ஆனா நீ கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு, அந்த கள்ளத்துக்கு ஏன் மேல வச்சிரு, நான் பார்த்துக்கிறவன, நீ பறக்க ஆரம்பித்து விடு. ஹல்லேலூயா. உன்னுடைய பறக்கிற அனுபவத்தை, ஆவிக்குரிய உற்சாகத்தை, ஆவிக்குரிய எழுப்புதலை தடுக்கும்படி, உன்னை தடுத்து நிறுத்தும்படி அனுதினமும் ஒரு வெயிட்டா பிசாசு மேல வச்சுட்டே இருப்பான். ஒரு வெயிட்ட வைக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா இன்னொரு வெயிட்ட ஈஸியா தூக்கி வச்சிருவான். இப்ப பறந்துட்டே இருக்கு ஒரு இலை, அதை போய் உங்களால கல்ல வைக்க முடியுமா? ஆனா சும்மா இருக்கிற இலங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கல்ல வச்சிடலாம். நீங்க முதல் கல்ல வச்சுட்டா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 10 கிலோ கல்ல வச்சாலும் உங்களால என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஊழியத்தில் இருக்கிறவங்க, பலவிதமான கவலை. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது, உங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்குது, உங்களுக்கு வரங்கள் இருக்குது, உங்களுக்கு வசனம் தெரியும், உங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறது தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் இன்னைக்கு பறக்க முடியல, செயல்பட முடியல, எழுப்ப முடியல, சத்துருவின் தடைகளை உடைக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல ஒரு பாரத்தை வச்சிருக்கிறான் பிசாசு. தேவையில்லாத கவலைகள் உனக்குள்ள இருக்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி நாளைய தினத்தை குறிச்ச கவலை, குடும்ப கவலை, உன் வாழ்க்கை குறிச்ச கவலை, இதெல்லாம் உன்னை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய காற்று அடிக்கும் போது, எல்லா இலைகளும் பறக்கும் போது, நீ ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற. சபைக்கு கூட வர்றீங்க, எல்லாரும் ஆராதிக்கும் போது உங்களால ஆராதிக்க முடியல, எல்லாரும் துதிக்கும் போது உங்களால துதிக்க முடியல. சோர்வு வருது, கவலை வருது, தூக்கம் வருது, பாரம் வருது. காரணம், சத்துரு உன் மேல கல்ல வச்சிருக்கான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணு. ஆண்டவரே, நான் விசேஷமானவன். ஆண்டவரே, என்ன நீங்க விசேஷமா படைச்சிருக்கீங்கப்பா. என் பாரத்தை உங்க மேல வைக்கிறேன், என் டென்ஷனை உங்க மேல வைக்கிறேன். நீங்க பாரத்தை வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க காத்துல நீங்க பறக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிசாசே என் மீது, என் உள்ளத்தின் மீது, என் சிந்தனையின் மீது எத்தனை பாரங்களை வைத்தாலும் நான் விசுவாசிக்கிறேன். நான் அதிசயமாய் உருவாக்கப்பட்டவன். பிசாசே என்னை தடுக்க முடியாது, என் அழைப்பை தடுக்க முடியாது. என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை தடுத்து நிறுத்த முடியாது. பிசாசே என் மீது எவ்வளவு பாரத்தை வைத்தாலும் இதோ இப்பொழுது கர்த்தர் மேல் அதை வைக்கிறேன். கவலையே, பிரச்சனையே, கோபமே, பாரமே என்னை விட்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. ஆண்டவரே, என் பாரத்தை உங்க மேல வைக்கிறேன், உங்க மேல வைக்கிறேன். நான் ஃப்ரீயா இருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் ஃப்ரீயா இருக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா, காத்து அடிக்கும் போது இலை எப்படி கரையிலேயே போகுமோ அதை பறக்க ஆரம்பிச்சிருமா? பறக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகள் நடந்து போகுமா பறக்குமா? அது பறந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல பாருங்க, நீங்க நடந்து, இப்போ நான் நடந்து போறேன்னா, இந்த ரூட்ல நம்ம இருக்கிறோம். இப்போ நான் நின்னுட்டு இருக்கிறேன், உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு பொசிஷன், இப்ப நின்னுட்டேன். நின்ன உடனே என் கண்ணுக்கு இந்த செவுரு எவ்வளவோ அவ்வளவுதான் என்னால பார்க்க முடியும். இந்த செவுரு எவ்வளவோ அவ்வளவுதான் என்னால பார்க்க முடியும். செவுருக்கு வெளியில என்ன என்னால பார்க்க முடியாது, அந்த ரோட்ல என்ன என்னால பார்க்க முடியாது. ஆனா இப்ப நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மதி பில்டிங்க்கு மேல நான் பறக்கிறேன்.
இப்ப இந்த ரோட்ல இருக்கிற என்ன பார்க்க முடியுமா முடியாதா? அடுத்த தெருவில் இருக்கிறத பார்க்க முடியுமா முடியாதா? எல்லாமே முடியும். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ பறக்க முடியாதபடி உன்னை ஒரு பாரப்படுத்தி பிசாசு தரையில வச்சிருக்கான். நீ தரையில இருக்கிறதுனால நாளைக்கு என்ன நடக்கும் உனக்கு தெரியல, அடுத்த நாள் நடக்கும் உனக்கு தெரியல, உனக்கு என்ன அற்புதம் செய்ய போறது உனக்கு தெரியல, உன் குடும்பத்தை குறிச்சு என்ன பண்ண போறது உனக்கு தெரியல, உன் பிரச்சனைக்கு பிசாசு எந்த ரூட்ல வர்றான் உன்னால கண்டுபிடிக்க முடியல. காரணம் நீ தரையில இருக்கிற. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, உன்னதங்களில் அவரோட உட்கார வச்சாரு. அதுதான் பறக்கிற அனுபவம். இப்போ நான் பறக்க ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு எனக்கு என்ன வருதுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன், அடுத்த நாள் என்ன வருது எனக்கு கண்டுபிடிச்சிருவேன். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் வரும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. ரகசியங்களை உங்களுக்கு தெரிவிப்பார். நீங்க அநேக குடும்ப பிரச்சனைகள், உங்க கணவருடைய பிரச்சனை, உங்க பிள்ளைகளுடைய பிரச்சனை, உங்க வீட்டு பிரச்சனை, உங்களை பாரப்படுத்துற பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரியல. அதனால என்ன பண்றோம்? தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுறோம். தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி. உன் பாரை இறங்காம எத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு போனாலும் ஆண்டவர் சொன்னாரா, தீர்க்கதரிசிகள் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, பாஸ்டர்கள் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எங்க வசனம் இருக்குதா? இல்ல. எந்த தீர்க்கதரிசிகிட்ட போனாலும் உங்களுக்கு நடக்காது, எந்த பாஸ்டர் போனாலும் உங்களுக்கு நடக்காது. நீ தேவ சமூகத்துல உட்கார்ந்து தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லலாம், ஆண்டவர் செய்ய போறது உங்களுக்கு சொல்லலாம், உங்களை வழி நடத்தலாம். ஆனா உங்க பாரத்தை எடுத்து நீங்கள் தான் ஆண்டவர் மேல வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் மேல வச்சா நீங்க பறக்க ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்க பறக்க ஆரம்பிச்சா எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு எதுவுமே தெரியல, என் வாழ்க்கை என்னவா போகுதுன்னு தெரியல, ஒரே சூனியமா இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல, என் வீட்டுக்கு என்ன நடக்கும் தெரியல, குடும்பத்துக்கு என்ன நடக்கும் தெரியல. ஆண்டவர் சொல்ற, வருங்காரியங்களை என்னிடத்துல கேள், நான் உனக்கு சொல்லுவேன். யாருக்கு சொல்லுவாரு? பறக்கிற அனுபவத்தில் இருக்கிறவர்கள், உன்னதத்தில் இருக்கிறவர்கள் தான் ஆண்டவர் சொல்லுவாரு. நீ தரையில நடக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே பார்க்க முடியாது, எல்லாம் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. என்னைக்கு நீங்க உணர்றீங்க, நான் விசேஷமானவன், தரையில நடக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் உயர பறக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன் என்று என்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீர்களோ அன்றைக்கு உயர பறக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார். அது பாருங்க, அதை பிடிக்க முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு குருவி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு, ஒரு பூனை மெதுவா வருது. இந்த பூனை எப்படி வருதுன்னா, பூனை நடக்குது, அதோட சவுண்ட் கூட நம்ம நடந்தா கூட தெரிஞ்சிடும். பூனை நடக்குது, சவுண்டே வராது, அழகா வந்து மேல ஏறி அதை அட்டாக் பண்றதுக்கு அது பாய சரியில இது பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அது உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் தான் இது பிளான் பண்ணி வர முடியும். இது உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் பிளான் பண்ணி பைப்ல ஏறி மெதுவா அது சாஞ்சு பொசிஷன் வச்சு அது பாய நேரத்துல இது பறந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு மாந்திரிகம் பண்றா, செய்வனை பண்றா, சூனியம் பண்றா, அவன் என் வீட்டை கெடுத்தான், இவன் என் வீட்டை கெடுத்தான், எனக்கு விரோதமா அவங்க வந்தான், என் புருஷனுக்கு விரோதமா வந்தான், மனைவிக்கு விரோதமா வந்தான். இதவே எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்க போறோம்? அதெல்லாம் பண்ணட்டும், எல்லா சூனியமும் நடக்கட்டும், எல்லா தந்திரமும் பண்ணட்டும். அது உன் பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடி நீ பறக்கிறதுக்கான கெப்பாசிட்டி உனக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிட்டுக்குருவி சிட்டு மாதிரி பறக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை நான் சிட்டுக்குருவின்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர பறக்க ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா. நீ உயர பறந்து பார், எல்லாம் உன் காலுக்கு கீழே ஆண்டவர் போட ஆரம்பித்து விடுவார். என்ன விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த ஃளைட்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்கு. அது ரேக்ல நிக்கும், அப்புறம் மெதுவா போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அந்த ரன்வேக்கு போற வரைக்கும் மெதுவா தான் போகும். உள்ள உட்காந்துக்கும் போர் எடுத்துங்களா, நடுக்கிட்டே போன சைக்கிள் போற மாதிரி தான் இருக்கும். மெதுவா போய் அதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ரன்வேல வேகமா ஓடும். அடுத்தது மேல பறக்கும். 3 ஸ்டேஜ். சரிங்களா? இப்போ இந்த மெதுவா போற இடத்துல நிதானமா போகணும். விசுவாசிகளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படின்னா, அது மெதுவா தான் போகணும். இந்த ரேக்கில் நிறுத்தி வச்சிருக்காங்க, இல்ல நான்லாம் மெதுவா ஓட்ட மாட்டேன், பைலட் ஏறி உட்காந்து மெதுவாலாம் ஓட்ட முடியாது, எடுத்தோன்னா ரன்வே போற மாதிரி தான் போவேன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பக்கத்துல இருக்கிற ஃப்ளைட் மோதிடும், ஆப்போசிட் இருக்கிற ஃப்ளைட் மோதிடும். விசுவாசிய சில நேரத்துல நிதானமாய் கத்துக்கொள்றதுக்கு ஆண்டு நமக்கு ஒரு காலத்தை கொடுத்துருக்காரு. நம்ம ரன்வே மாதிரி ஓடி பக்கத்து விசுவாசி டேமேஜ் பண்ணிடுறோம். உடனே இவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி, இவங்களுக்கு ஒரு அற்புதத்தை சொல்லி, நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா, நீ கொஞ்சம் நிதானமா டிராக்கு வா, போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து ரன்வேக்கு வர வரைக்கும் நான் அவசரப்பட்டு ஒரு ஆலோசனை சொல்லி, உன் புருஷனை பத்தி நீ ஜாக்கிரதையா இருந்த,
அங்க பேசிட்டு இருந்தா அவங்க டென்ஷன் ஆகி அவங்க டிப்ரெஷன் ஆகிருக்கு. இல்ல நீ ஊழியமே செய்ய வேண்டாம். ரன்வேக்கு போற வரைக்கும் உங்களுக்கு வேலையே கிடையாது. இப்போ இந்த ஏறி உட்கார ஃபிளைட்ல போனவங்களுக்கு தெரியும். போய் உட்கார்ந்தோன்னா 2-3 பேர் நின்றுவாங்க ஏர் ஹோஸ்டஸ். வந்துட்டு சீட் பெல்ட்டை போடு, அதை மூடு, லக்கேஜ் தூக்கி மேலே வை, இதை பண்ணு, ஒரு புக் எடுத்து வந்துடுவாங்க. இதில் முக்கால்வாசி பேர் யாரும் கவனிக்க மாட்டான். எப்படா நம்ம போகும், ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்கும். இந்த ரன்வேல போய் முடிகிற வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனாகவே தான் இருக்கும். அதே மாதிரி தான் சபையிலையும் ஆரம்ப கட்ட விசுவாசிகள், நீ ஜெபம் பண்ணியா, நீ பைபிள் படிச்சியா, நேரம் உட்காரு, முழங்கால் போடு, துதி, வாயை தர, டென்ஷனாக இருக்கு. எப்பப்பா இதே சொல்லிட்டு இருக்காங்க, எப்பப்பா இதே சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்ல ஏறினா ஆரம்பத்தில் டென்ஷனாக இருக்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே டென்ஷன் தான். ஆனால் ஃப்ளைட்ல பாருங்க, அது ரன்வே ஏறி பறந்து ரன்வேல போகும்போது கூட இல்லை, அது மேலே ஏறி டேக் ஆஃப் பண்ணோம்னா அதே லேடி சொல்லுவாங்க, சீட் பெல்ட் அடுத்தது ஜூஸ் குடிங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க, டாய்லெட் போகணுமா, நல்லா இருக்கீங்களா, அப்போ பேசுறாங்களான்ற மாதிரி மாறிடும். சில நேரத்தில் ஆரம்ப காலகட்டம் அப்படிதான் இருக்கும். எப்ப பாரு திட்டிகிட்டே இருக்காங்க, எப்ப பாரு குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. குறை சொல்றது இல்ல, உங்க குறைகளை சுட்டி காண்பிக்கிறது. அல்லேலூயா. உங்க குறைகளை சுட்டி காமிக்காம வேற யார் சுட்டி காமிப்பா இல்லையா? அப்ப குறைகளை சுட்டி காமிக்கும் போது நீ சீட் பெல்ட் போட்டு உடனே ஃபிளைட் திருப்பி கவுந்துச்சுன்னா நீங்க சேஃப்டியா போறதுக்காக தான். அப்போ நிறைய இடத்துல சேஃப்டிக்காக சொல்றதெல்லாம் நமக்கு கோபமா தான் இருக்கும். அப்போ நீங்க அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா ஃபிளைட் ஒரு நாள் டேக் ஆஃப் ஆகும்போது சபையுடைய சட்டத்திட்டங்கள்ல ஜபத்துல எல்லாத்தையும் கரெக்டா கலந்து கட்டுப்பாடோட நீங்க இருந்து பவுல் சொல்றாரு, நீங்க உங்க மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். சபையில நீ நடக்க வேண்டிய விதம் என்னதென்று நீ அறியப்படுகிறீர்களை எழுது அப்படின்றாரு. அப்ப நீ தேவனுடைய சபையில நீ நடக்க வேண்டிய விதம் ஒண்ணு வச்சிருக்குது. அப்ப சபையில இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், முக்கால போடு, நெயில் பாலிஷ் அடிக்காத, மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இரு, பல காரியங்களை சொல்லும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் இந்த ரன்வேக்கு போற வரைக்கும் இப்படிதான் நடக்கும். வாழ்க்கை கொஞ்சம் தேர்ந்து ரன்வேக்கு போய் அந்த ஆவியானவருடைய காத்துல பறக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சப்ளை ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஹல்லேலூயா. தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகளாக உங்களுக்கு செயல்பட ஆரம்பிப்பார்கள். அற்புதங்களா உங்களுடைய டிராவல் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆரம்ப கட்ட கஷ்டமா தான் இருக்கும், நீ பறக்க ஆரம்பிச்சா இன்பமா இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை தரையில் இருக்கிற வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் நீ பறக்க ஆரம்பித்தால் அது இன்பமாய் மாற ஆரம்பித்துவிடும். ஹல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார், அது விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் விசேஷமானவன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வாசிக்கிற வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இன்னொரு 52ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ தரையில் இருந்தது போதும், நீ சோர்ந்து போய் இருந்தது போதும், குறைவுகளுக்குள்ள இருந்தது போதும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எழுப்பி பிரகாசி, பிரகாசிக்க ஆரம்பி. எப்ப பிரகாசிக்க முடியும்? எங்க அப்பா எவ்வளவு பெரிய படைப்பா என்ன படைச்சிருக்கிறாரு, இதை எவ்வளவாய் பாதுகாத்து இருக்கிறாரு, ஆனா இந்த பறவைகளோட நான் விசேஷமானவள் என்று நீ உணர உணர எழுப்ப ஆரம்பித்து விடுவீர்கள். உங்க கவலை வரும்போது, பாரம் வரும்போது அற்ப விசுவாசியா இருக்காம எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேல இறக்கி வச்சேன்னா நான் பறக்க ஆரம்பித்து விடுவேன். ஹல்லேலூயா. ஏசாயா 52:1, எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தனும் எப்போ எழும்பும் போது எவனும் வர மாட்டான். ஹல்லேலூயா. நான் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவான்? விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தன் என் வீட்டுக்கு வருவான், பிரச்சனை வரும், வாதையும் கூடாரத்துக்குள்ள வரும். ஆனா நீ பறக்க ஆரம்பிச்சா வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. தூசி உதறி விட்டு, அடுத்த வசனமா, தூசி உதறி விட்டு நீ என்ன பண்ண? எழுந்திரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க எழுப்பணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க எழுப்பி பறக்க ஆரம்பித்தால் உன்னத அனுபவங்களை நீங்க அனுபவிக்க ஆரம்பித்து விடலாம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, தூசியை நீதான் உதறணும், நீதான் இதெல்லாம் விடணும்,
நீதான் விட வேண்டிய காரியங்களை விடணும், ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒப்பு கொடுக்கணும். நான் எழுப்புற ஆண்டவரே, ஆரம்ப கட்டத்துல கஷ்டமா தான் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது கஷ்டமா தான் இருக்கும், உபதேசம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க கஷ்டமா இருக்கீங்கன்றதுக்காக உபதேசம் பண்ணாம இருக்க முடியாது. சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். ஹalleluya, ஹalleluya. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன பண்றான்? பகைக்கிற சபையில பிரம்பை கையாட வேண்டும். பிறப்பு தண்டனை இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனால் பின்னாடி ஆசீர்வாதமாக இருக்கும். ஹalleluya, ஹalleluya. நீங்க பறக்கிறதுக்கு தண்டனைகள் தான் உதவியாக இருக்கும். ஹalleluya.